அமெரிக்க ராணுவத்தால் கைது செய்யப்பட்டுள்ள வெனிசுவேலா நாட்டின் முன்னாள் அதிபர் நிக்கலஸ் மதுரோ அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார். நியூயார்க் நீதிமன்றத்தில் முதன்முறையாக முன்னிலையாக்கப்பட்ட மதுரோ தான் நிரபராதி என்றும் தான் எந்தவொரு குற்றமும் புரியவில்லை என்றும் நீதிமன்றத்தில் கூறினார். மதுரோவின் வாதத்தை மொழிபெயர்ப்பாளர் ஒருவர் நீதிமன்றத்தில் விளக்கினார். அமெரிக்க ராணுவத்தால் கைது செய்யப்பட்டு அண்மையில் பதவியிழந்த வெனிசுவேலா அதிபர் அவரது மனைவி சிலியா புளோரஸ் இருவரும் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜனவரி 5 மேன்ஹாட்டன் மத்திய நீதிமன்றத்தில் முன்னிலையாகினர். மதுரோவின் வாதத்தை மாவட்ட நீதிபதி ஆல்வின் ஹெலர்ஸ்டெயின் நிராகரித்துவிட்டார். இவ்வழக்கு மீண்டும் மார்ச் 17 விசாரணைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் அரை மணி நேரம் நடைபெற்ற இந்த விசாரணையின் போது நீதிமன்றத்திற்கு வெளியே மதுரோவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும்படி பலர் கூடியிருந்தனர். தாம் வெனிசுவேலா நாட்டின் அதிபர் என்பதை வலியுறுத்திய அவர் ஸ்பானிய மொழியில் பேசினார். இது குறித்த மேல் விவரங்களுக்கு தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ் முரசுக்காக யோகிதா அன்புச்செழியன்.